இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கிருபை ஒழியாதையா, உம் ஆவியில் நிரம்பி பாடுவே, உம் அன்பாலே நிரப்பப்படுகிறே. கல்யாண வீட்டிலே முதலாய் அற்புதம் செய்தீரே. கானாவூர் கல்யாண வீட்டிலே முதலாய் அற்புதம் செய்தீரே. தண்ணீரை திராட்சரசமாக்கி விட்டீரே, தண்ணீரை திராட்சரசமாக்கி விட்டீரே. சீஷர்கள் விசுவாசம் வைக்க செய்தீரே, சீஷர்கள் விசுவாசம் வைக்க செய்கிறே. உம் அன்பு மாறாதையா, உம் கிருபை ஒழியாதையா, உம் அன்பு மாறாதையா, உம் கிருபை ஒழியாதையா. உம் ஆவியில் நிரம்பி பாடுவே, உம் அன்பாலே நிரப்பப்படுகிறே. விஜயா என்கிறவங்க சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு ஞாயிறும் மாலையில் 7:30 மணிக்கு ஜாய் டிவியை பார்ப்பேன். என் பையனுக்கு 2 வருஷமாக அலைன்ஸ் பார்த்தோம். அவன் வெளிநாட்டில் வேறு இருக்கான், யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் வழுக்கத்தலை மாதிரி வேறு இருக்கும். ஆகவே நான் ஒரு பொருத்தனை பண்ணி, இந்த டி ஊழியத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக நல்ல ஒரு குணசரியான ஸ்திரியை கர்த்தர் வாக்கிய பண்ணி என் மகனுக்கு நல்லா எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் ஒரு கடன் இல்லாமல் திருமண காரியத்தை முடித்து கொடுத்தாரு. கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால விலையேறப்பட்ட வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு விட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதை பாருங்கள். உங்கள் சிறைதிருக்கும் உங்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இதை உடனே யூடியூப்லேயும் போட்டுருவாங்க. நீங்கள் யூடியூப்பில் இருக்கும், ஜாய் டிவி யூடியூப்பில். அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எந்த நேரமும் பார்த்துக்கிடலாம். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் காலைல 8:15 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி நடக்கிறது. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இப்போ தானியேலின் ஜெபம் நாங்கள் பிரேயர் டவரில் வைத்திருக்கிறோம். 21 நாள் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும்படியாக, நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும்படியாக. ஏன்னா தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானபடினாலே நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே உனக்கு காரியம் வெளிப்பட்டது, கிடைச்சதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் பதில் தர வேண்டுமானால், அற்புதம் நடக்க வேண்டுமானால் 21 நாள் தானியேலை போல ஜெபிக்க வேண்டும். அவர் 3 வேளை ஜெபித்தார். நாங்கள் காலையில் 10:30 ஒரு 1:30 ஒரு 1:45 வரையோ இல்லை 2 மணி வரையோ நடக்கும். வர்றவங்க எல்லாருக்கும் நாங்கள் பசியாக அனுப்புறதில்ல. ஃபாஸ்டிங் பிரேயரில் கர்த்தர் தேவையை சந்திக்கிறார். நீங்களும் இந்த தேவை கூட
கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் ஃபோன் மூலம் தெரிவிக்கலாம். அல்லேலூயா. ரஹாதிஹாராபஷே. உங்களுக்காக நாங்களும் ஜெபிப்போம். நீங்கள் முடிந்தவர்கள் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். தேவனால் எல்லாம் கொண்டு பத்திரிக்கையில் அந்த அட்ரஸ் இருக்குது, டிவிலையும் நாங்கள் அந்த அட்ரஸை போடுகிறோம். நீங்கள் சரியாக வந்துடலாம். அது நல்ல டவுனுக்குள்ளே தான் இருக்குது அந்த இடம், பிரேயர் சென்டர். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக வந்து விடலாம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இறங்குவீராக. ராகா தீகா ராபோ தீகா லராபோஷே. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலனை தருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்குற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக, புரோஜனமாக, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடியதாக, விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதாக, அல்லேலூயா, சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக, அற்புதங்கள் அடையாளங்களும் வசனத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்படுவதாக. வசன பரிக்கு பிசாசு இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்துழுகிறோம். ஓ ராகா தீகா லாராபா தீகா ராபா ஷே. ஓ ராகா தீகா பாபா லீபா ராபா தீகா பாபா லாபா ராபா. நீங்கள் எந்த அளவு அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. ராகா தீகா ராபா ஷே. ஒரு கௌதகரி அந்த லாபாரி பாதா லீபா ராபா தீகா தகா ராபா. ஓ ரீக ஷே. இல்லாத பொருட்கள் மேலே கண்களை ஏன் பறக்க விடுகிறீர்கள்? அல்லேலூயா. ராகா தீகா லாபா ராபா. ஓ நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக தீகாபா லீவ. நீதிமானா நீங்கள் இருந்தால் அவங்க விருப்பம் நிறைவேறு என்று கர்த்தர் சொல்வதற்கா நன்றி, நன்றி, நன்றி. ஓ ரக தீக ரபா ஷே தி ஓ தோ. ஓ ரக தீகா பாபா லபா ரபா. ஓ ரக தீகா பாபா லபா ரபா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை மறந்தால் அவர் உன்னையும் மறப்பார், உன் பிள்ளைகளையும் மறப்பார் என்று சொல்லுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 4-5 வருஷத்துக்கு முந்தைய நல்லா ஜெபிச்சிங்க, நல்லா ஆண்டவருக்கு கொடுத்தீங்க, நல்ல ஆலயத்தில் போய் ஊழியம்லாம் செஞ்சீங்க. இப்போ நீங்கள் அதை செய்கிறத விட்டுட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், திரும்ப நீ எழும்பி பிரகாசி, ஒளி உன் மேலே வந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரகா திக ரபோசே. ஓ ரகா திகாபா. பிள்ளையே சரியில்லைன்னு சொல்லுகிற அருமையான பெற்றோரே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கும்படி கூட இருக்கிறார். உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன், உன் வாசல்களின் தாப்பாளுகளை நான் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ராக அதிகலாபா ரபோ. ஓ ராக அதிகலாபா. ஓ 10th +2 படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அருமையான பெற்றோரே, அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கிறிஸ்துக்குள்ளே உங்களை எல்லா இடங்களும் நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க்கு கொடுத்து உங்களை உயர்த்துவேன். அல்லேலூயா. பயம் பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் நீங்கி போவதாக. அல்லேலூயா. ரகா திகாராபாஷே. ஓ நீட் எழுத போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஓ டாக்டர் சீட்டு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதி. இயேசு நாமத்தை பிதாவே ஆமாம். செய்தியுடைய தலைப்பு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஏக்கத்தோடு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். புருஷன் கூட விசாரிக்க மாட்டேங்காரு, பிள்ளையை விசாரிக்க மாட்டேங்காங்க, என் மனைவி என்ன விசாரிக்கலை, என் கூட பிறந்தவங்க என்ன விசாரிக்கலை, பெத்த தாய் விசாரிக்கலை. இதெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க நீங்கள். அல்லேலூயா. கூட பிறந்தவங்க என்னன்னு கூட என்னை கேட்க மாட்டேங்காங்க, நல்லா வசதியாக இருக்காங்க. ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, எங்கள் அக்கா கோடீஸ்வரியாக இருக்குது, 16 வீடு வாடகைக்கு விட்டுருக்கு, ஆனால் நான் கஷ்டப்படுறேன், குடிகார கணவனை கட்டி வச்சுட்டாங்க எங்கள் பெற்றோர், ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாத்தையும் இழந்து நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன். ஆனால் எங்கள் அக்கா நினச்சா உதவி செய்யலாம், ஆனால் அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அந்த பொண்ணு ரொம்ப அங்கலாய்ப்பார். நான் சொல்வேன், கர்த்தரை நோக்கிப்பார், அவர் உன்னை விசாரிப்பார். என்ன செய்கிற, பிள்ளைக்கு திருமணம் வச்சுருக்கே, என்ன செய்கிற, எது செய்கிறேன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுச்சு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சு விடு, அவர் உன்னை விசாரிப்பார், உன் பிள்ளை திருமணத்தை அவர் நடத்துவார். 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கீங்களா, அதை ஆசீர்வதிப்பார். அப்போ அது ஆண்டவர் மேலே பாரத்தை வச்ச உடனே பிள்ளைக்கு திருமணத்தை கர்த்தர் சூப்பராக நடத்தி வச்சார். ஒரு கடன் இல்லாமல் மீதி எடுக்கும்படி ஆசீர்வதித்தார். அவங்க அக்கா கொடுத்துருந்தா 5 பவுன் கொடுத்துருக்குமா, ஒரு 50,000 கொடுத்துருக்குமா, அது கொடுக்கலை. ஏதோ ஒரு சின்ன ஜாமானை கொண்டு வந்து கொடுத்ததாக, வெள்ளி சாமானை கொண்டு வந்து கொடுத்ததாக கேள்விப்பட்டேன்.
சும்மா ஒரு 2000 அந்த மாதிரி. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, நீதிமொழியில் ஆபத்து காலத்தில் உதவத்தான் சகோதரன் இருக்கான்னு சொல்லுது. ஆனால் அதுக்கு மாறாதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் ஆபத்து காலத்தில் ஒரு சகோதரன் வீட்டுக்கு போகாதேன்னு பைபிள் எச்சரிக்கவும் செய்யுது. ஆகவே வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. சோதித்து பார்த்து நம்ம நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் பாருங்கள், நான் எத்தனையோ ஆரம்ப நாட்களில் பார்த்துங்க, எங்கள் வீட்டுக்கார ரட்சிக்கப்படலை, வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை, வியாதி, பலவீனம், அப்பா பலபரா எல்லா மரணம் எல்லாத்தையும் நான் சந்திக்கும் போது என் உறவினர்கள் ஒன்று கூட விசாரிக்கலை. ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் அவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறேன். என் கணவர் கூட பிறந்த 9 பேர், என் கூட பிறந்த 4 பேர். ஆனால் நான் எனக்குன்னு ஒரு கஷ்டம், என்னுடைய ஒரே மகனுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து நான் கிட்னி கொடுத்து அது ஏங்கலை, இன்னொரு கிட்னி விலைக்கு வாங்கி வச்சு வேலூர் சிஎம்சியில் பட்ட பாடுகள் இருக்கே, அதெல்லாம் நினச்சா நான் இப்போ உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளே போகும்போது அவங்க சொன்ன ஒரே குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, மென்மேலும் எப்படி யோபு உள்ளத்தை காயப்படுத்துனாங்களோ அப்படி தான் என்னையும் காயப்படுத்துனாங்க. வெந்த பொண்ணுல சொல்லுவாங்களே வேல் பாய்ச்சிற மாதிரின்னு, எப்படி அவனுடைய ஃப்ரெண்டெல்லாம் வந்து காயப்படுத்துனாங்க யோபுவை, அதே மாதிரி தான் பண்ணாங்க. நீ மதம் மாறினதுனால தான் உன் வாழ்க்கையில் இப்படி, நீ ஒழுங்கா நீ வந்து எங்கள் கூட வந்து விக்கிராராதனை பண்ணு அப்படின்னு சொல்லி தான் என்னை கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் நான் போகலை. எப்படி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உறுதியாக நின்னாங்க, அதே மாதிரி நின்னேன். அதனால என் ஒரே பையன் மரித்தாந்த இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மரித்தால் இன்று அவன் பேசுகிறான். அலேலோயா அலேலோயா. கர்த்தர் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அவன் வேறே மணி தான். இந்த வாக்குத்தத்தம் என்னை தேற்றினது, ஆற்றினது. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னை தாயாக வைத்திருக்கிறார். கவலை மனுஷனை என்ன செய்யுமா, இருதயத்தை ஒடுக்கிருமா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் சோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 அது எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:7 விசாரிக்கிறவரானபடியாகவும் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். கூட பிறந்தவங்க விசாரிக்க மாட்டாங்க, உதவியும் செய்ய மாட்டாங்க, ஓத்திரந்தான் பண்ணுவாங்க. பாருங்கள், என்னை பொறுத்தவரை நான் பார்த்த அளவில் அதுதான் நடக்குது. உங்களுக்கு எப்படியோ தெரியாது. ஒருவேளை உங்கள் கூட பிறந்தவங்க நல்லா ஹெல்ப் பண்ணலாம். ஒருவேளை நன்மைக்கு தீமை செய்கிறவங்க, யோசேப்புக்கு எப்படி கூட பிறந்தவங்க தீமை செஞ்சதை கர்த்தர் அவனுக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று பார்க்குறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும், 50:20 இல்லையா. கூட பிறந்தவங்க தீமை செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்திடணும். யாருக்குமே கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பேசுகிற பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் கவலை இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவர்படியால் அவர் மீது நம்ம கவலையெல்லாம் வைத்து விட வேண்டும். ஏன்னா நீதி இது சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானின் கால்களை தள்ளாட விடமாட்டார். அப்போ கவலைகள் புருஷை இருந்தும் கவலை அண்ணாளுக்கு. எல்கானா நல்லா அவளை வச்சுக்கிட்டான், குறைய சொல்ல முடியாது. 10 பிள்ளைகளை பாக்கிலும் நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் அல்லவா அப்படிலாம் சொல்லி பார்க்குறான். பெண்ணினாலை விட நீ உனக்கு நான் 2 மடங்கு நான் கொடுக்குறேனேம்மா, ஏன் நீ கவலைப்படுற? இல்லை, அவளுக்கு ஒரு குழந்தை வேண்டும். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்க? 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, காணாமல் போன கழுதைக்காக சவுல் கவலைப்பட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி நோக்கி போயிறான். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ என்ன செய்ய, என்னோடு நீயே அமரு. நீ கழுதை தேடி வந்திருக்கிற, கழுதை கிடச்சிச்சு. ஆனால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் உன்னை நான் ராஜாவாக மாற்ற விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்கிறாருப்பா. பார்த்தீங்களா, கழுதை தேடி போனவனுக்கு கழுதை கவலை போய் இப்போ ராஜ பதவி வருது. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அற்புதங்களை பார்க்காட்டினா என்ன நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்குது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, அற்புத அடையாளங்கள் மூலம் ஆண்டவர் நமக்கு கவலையில் போக்குகிறார். பாருங்க, அவனுக்கு கழுதையும் கிடைச்சிச்சு. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை உயர்த்தி வச்சாரு. அவன் சரியான இடத்துக்கு போனான். கவலைகளை நம்ம யாரிடம் தெரிவிக்க வேண்டும்? கர்த்தரிடம் தான் தெரிவிக்க வேண்டும்.
அங்கே லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41 ஆண்டவர் அங்கே கேட்குறாரு மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே அப்படின்னு இருக்கு பாருங்க. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் பாருங்க. கவலை பெருகும்போது, கண்ணீர் பெருகும்போது, இடுக்கண்கள் மிகுதியாகும் போது, பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது, நம்ம ஆங்காங்கே போய் கவலையை சொல்லி ஒன்றும் புரோஜனம் இல்லை, கோர்ட்டுக்கு போய் புரோஜனம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சர்ஜி ஏசு ஆண்டவர் சமூகத்தில் அமருங்க. மரியாளை போல கவலைகள் நீங்கணும்னா முதலாவது மரியாளை போல ஆண்டவர் பாதவடியில் அமர வேண்டும், அவரிடம் சொல்ல வேண்டும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் சோத்திரத்தோடையே தெரிவிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 படியாக முதல் பாதவடியில் அமர வேண்டும். அவர்கிட்ட பிரச்சனை வைங்க. உங்களோட வழக்காடுடைய நான் வழக்காடுவேன்னு சொல்கிறாரு. உங்கள் வழக்கில் என்னிடத்துல கொண்டு வாருங்கள் சொல்கிறாரு. நம்ம 4 பேர்கிட்ட ஆலோசனை, ஒருவேளை நீங்கள் ஜட்ஜிக்கிட்ட போயிருக்கலாம், அது வழக்குகள் முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வழக்குகள் முடிகிற இடம் தேவ சமூகம்தான். ஆண்டவரால் முடியும். நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கவலை போகிறதுக்கு, கண்ணீர் நீங்குவதற்கு, துக்கம் நீங்குவதற்கு முதலாவது ஆண்டோடைய பாதபடியை பிடிக்க வேண்டும் மரியாளை போல. ரெண்டாவதாக சோத்திரத்தோடே காத்திருக்கணும். இல்லாத வேலை இருக்கிற போல அழைக்கிற தேவனாக இருக்கிறாரே. அதே போல் அடுத்தங்க நம்ம பார்க்குறோம், ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னா நீதிமொழிகள் 12:25 கவலை மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்யும்? ஒடுக்கிறோம், நம்மளை முன்னேற விடாதபடி பண்ணிடும், ஆண்டவர் விட்டு பிரிச்சிடும். பாரு மர்த்தாள் அதான் வந்து சொல்கிறா, கவலையிலே ஆண்டவரே உமக்கு, இவ என்னோடு வேலை பார்க்க நீ சொல்ல மாட்டீரா, அவள் பாட்டுக்கு நீ வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா, நான் போய் எல்லா வேலையும் மார்க்கெட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், சமைக்கிற இத்தனை பேருக்கு, உமக்கும் உடைய சீசர்களுக்கும், இவ பாட்டுக்கு உட்காந்துருக்காளே, கூட ஹெல்ப் பண்ணும்படி சொல்லுங்க அப்படிங்கிறா. ஆண்டவர் நீ சொல்கிறது நியாயந்தாமா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரியும், மரியாளுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, இது ஆண்டவர் கையில் கொடுத்தா ஆசீர்வதிச்சா எல்லாரும் சாப்பிட்டு மீதி எடுத்துடலாம். அந்த விசுவாச நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் இவளுக்கு அப்படி இல்லை. ஐயோ நிறைய பேர் வந்துட்டாங்க, எப்படி நம்ம 3 பேருக்கு தான் சமைச்சிருப்போம், லாசரு மரியாளு மார்த்தாளுக்கு தான் அவள் சமையல் பண்ணியிருக்கணும் இல்லையா? இத்தனை பேருக்கு அவளுக்கு சாப்பிட்றது இன்னும் பழையபடி சமைக்கணும், அதனால தான் அவள் கலங்குறா. ஆனால் இவளுக்கு அப்படி இல்லை. இல்லாதவளை இருக்கிறவங்கள அழைக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைத்து மரியாள் இந்த சான்ஸை விடக்கூடாது. இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவருடைய போதனையில் இன்னும் நம்ம கேட்கணும், அவருடைய சத்தியத்தை நம்ம கேட்கணும், சத்தியம் விடுதலையாக்கும், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் பிரச்சனைக்கு தீர்வு என்பதை அவள் அறிந்திருந்தாள். நீங்களான அவர் சமூகத்தில் மரியாதை போல இருதயத்தை ஊற்ற வேண்டும். ஏன்னா கவலைப்பட்டா நமக்கு வியாதி தான் வரும், சுகர் ஏறும், ப்ரெஷர் ஏறும், தூக்கம் வராது, மனவியாதி வந்துடும். அது டாக்டரே சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, கவலைனால்தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஏறுது அப்படிம்பாங்க, சுகர் ஏறுது அப்படிம்பாங்க, சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆகவே கவலைப்படக்கூடாது. ஏன்னா எதுக்காக நம்ம கவலைப்படணும்னா நம்ம ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கு கவலைப்படணும். எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயலினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஐயோ கடைசி வரையும் நம்ம நிலைநிற்கணுமே, அப்போ தான் நம்ம நித்திய ஜீவனை பெற முடியும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா முடிவு வரையும் தான் நிலைநிற்க வந்தால் ரட்சிக்கப்படுவான். இடையில அவங்கள திருப்புவது ரொம்ப கூடாத காரியம்னு யாக்கோபுல எழுதப்பட்டிருக்குது. லாஸ்ட் அதிகாரத்தில் ஒரு பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டானா அவளை திருப்புவது ரொம்ப கூடாத காரியம். அப்படியே திருப்புனா ஒரு ஆத்மாவை நம்ம நரகத்திலிருந்து விடுதலை பண்ணுறோம். ஆகவே பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்மா பிரியமாக இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் ரட்சிப்பு நிறைவேற கவலைப்படும். ஆண்டவரே நான் கடைசி வரையும் நிறைச்சிருக்கணுமே. எப்படி யோபு கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தரை நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னது போல நானும் சொல்லணுமே, நிலைத்திருக்கணுமே. நிலைத்திருந்தால் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. வருஷ கணக்காக நீங்கள் ஜோம் பண்ணி நடக்கலைனாலும் இதுக்காக சோத்திர ஆண்டவரே, நிச்சயம் உம்முடைய வேலையில் நீங்கள் செய்வீங்க, நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். கத்தருக்கு சித்தமால் கரத்தினால வாய்க்கும். தேவ சித்தப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க. சரி ஆண்டவர் சித்தம்லேயே நினச்சிக்கிடுவாங்க நடக்கலைன்னா, அவ்வளோதான். ஆண்டவர் பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டாக நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. ரகதிகரப ஷெகதகரப. இங்கே நம்ம 1 கொரிந்தியர் 7:32 நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். அப்போ நம்ம எதுக்குமே கவலைப்படாமல் இருக்கன்னா சில வழிகளை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறாரு. பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்தோட ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். தெய்வ சமாதானம் இருதயத்தில் இருக்க வேண்டும். தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவுதுன்னு இருக்கு. தெய்வ சமாதானம் இருதயத்தில் இருந்தால் கவலை வராது. சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணிட்டு ஜெபிச்சுக்கிட்டே வாங்க, துதிச்சுக்கிட்டே வாங்க. கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சய கவலையை நீக்கி போடுவார். கவலை நீங்குவதற்கு வழி, முதலாவது வழி. 2வது லூக்கா 21:34 இருதயங்கள் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பெருந்திண்டியினாலும் உங்கள் இருதயம் பாரமடையக்கூடாதுன்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஏன்னா இம்மைக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 முதல் 36 என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை செய்வோம், கவலை நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க. பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அவையெல்லாம் விதைக்குதா? இல்லை. நூறுக்குதா? இல்லை. விதவிதமாக ஆண்டவர் பூக்களை உண்டாக்குறாரு, விதைகளை உண்டாக்குறாரா? இன்னைக்கு நல்ல கொடைக்கானல், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கொடைக்கானல், இங்கே ஊட்டிக்கெல்லாம் போக காரணம் இயற்கை காட்சிகளை பார்க்குறாங்க, ஆண்டவருடைய படைப்புகளை, விதவிதமான பறவைகள். அதுக்கு எங்கேயாவது போய் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்குதா? இல்லை. அவங்க அதை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். உடைய பாக்கிலும் சரீரமும், சரீரத்தை பாக்கிலும் ஜீவனும் விசேஷித்தவைகள். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலை நீங்குவதற்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும். எழும்புனா உடனே நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்பினாலும் முதல் மணி வேலையை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? 1 மணி நேரமாவது காலைல அதிகாலை தேவனை தேடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர்றேன். சரி, வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சரி நீங்கள் தூங்கிட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் எழும்புனா உடனே மொத்த கழுவிட்டு ப்ரெஸ் பண்ணனா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்க்கணும். ஜெபம் பண்ணுங்க, தேடுங்க. முதலாவது அந்தந்த நாளைக்கு ஆண்டவர் பெஸ்ட்டாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட வேண்டும். முதலாவது ஆண்டவருடைய பாதபடியில் அமர வேண்டும். 2வது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 3வதாக பெருந்திண்டினால் நம்ம உள்ளம் பாரமடையாதபடி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இருதயத்தில் போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். 4வதாக நம்ம பார்க்கும்போது நம்ம பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. யாருக்கிட்டையாவது நம்ம போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதிகாரிக்கு முன்பாக. அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன பேசுவோம், எதை பேசுவோம், நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். 21, 14, 15 நீங்கள் அதிகாரிக்கு முன்பாக உங்களை கொண்டு விடும்போது எதை பேசுவோம், எப்படி பேசுவோம், நீங்கள் கவலைப்படாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுவார். ஒருவர் எதிர்த்து பேசாத ஞானத்தின் ஆவினால் அவர் நிரப்புவார். எதை பேச போகிறோன்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி எதை செய்ய போகிறோன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, என் வழி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கிறேங்க. பேச்சுங்கிற வழி, நினைவுங்கிற வழி, வேலைங்கிற வழி, இதெல்லாம் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாக்கிய பண்ணுவார். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, எதை பேசுவோன்னு கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்படுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை நீங்கி உங்கள் கவலைக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஓராக அதிகாரா பச்சே. ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள்னு பார்க்குறோம். ஆண்டவரே, உம்மீது கவலையில் வைக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட கவலை, எப்படிப்பட்ட தேவைகள், எப்படிப்பட்ட பாரங்கள், எப்படிப்பட்ட இழப்புகள், எப்படிப்பட்ட துக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மீது வைக்கிறோம். ராகா திகா ராபா நீஹே ஓ ராவ நீர் விசாரிப்பீராக. அலையிலோய் அநேகர் கண்ணீரோடு இதை பார்க்குறேன். உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும். கண்ணீரோடே இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் கெம்பீரமாய் அறுக்க போகிறீர்கள்.
அலே லோயா ராக அதிகாலாபா. ஐயோ தொன்று தொட்டு சாபம் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலே லோயா அந்த சாபத்தை கர்த்தர் முறிக்கிறார். அலே லோயா கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் பாவ மரண என்பதிலிருந்து விடுதலை கொடுக்கிறது அவர்தாமே. அலே லோயா ரகலாபா ரவச்சே ஓ ராபா நீகாபாபாலா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாவுமாய் நியாய பிரமாணத்தை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். கலாத்தியர் 3:13 அனுப்பி சாபத்திலேருந்து விடுதலை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். அலே லோயா ராகா அதிக செஞ்ச தவறே நான் செய்துக்கிட்டே இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலே லோயா ராகா அதிகாலாபாரவோ அந்த தவறு செய்யாதிருக்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அவன் தேவனாய் கர்த்தர் அவனை உணர்த்தினார். ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும். ஒரு ராக அதிகாராபா ஒரு ராக்க அதிகாலா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அலே லோயா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கிடைக்கல. ஓ பழைய கம்பெனி என்னை கூப்பிடுன்னு நினைக்கிறீங்க. ஓ ராக அதிகாலாபாரவோ கர்த்தர் சொல்கிற அதிலும் பெரிதான வெளி நீ பார்க்க போகிறாய். அலே லோயா ராக அதிகாலாபாரவோ ஓ ரேபா ஷே ரீ காவ் தக ரீ காபாபா. ரெட்டிப்பான நன்மையை தருவே, உங்களுக்கு இன்றைக்கே தருவே. தடைகளை கர்த்தர் ஒட்டைக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது. கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். தேவ ஆவியர் அசைவாடுங்க. உடைய மகிமை மூடட்டும், வல்லமை மூடட்டும், பிரசன்னம் மூடட்டும். அலே லோயா ராக அதிக இதுவரையும் நடக்காத அற்புதங்கள் அதிசயங்கள் இப்போது நடப்பதாக. ஓ இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் விசேஷித்த ஆவினால் நிரப்புங்க. தடைகளை ஒட்டைங்க, திருமண தடைகளை ஒட்டைங்க. அலே லோயா ராக அதிகாலாபத்திரு ஒரு அபால குழந்தை பாக்கியம் ஆமே நான் கிடைக்கல, டாக்டர்கிட்ட பார்த்தும் கிடைக்கல. அந்த தடையை உடைங்க. கற்பத்தின் கனி இப்போதே உண்டாகட்டும். ஒரு ராக அதிக ரவாச வீட்டில் வறுமை நீங்கட்டும். வீட்டுக்காக ஜெபிக்கிறாங்க. சரியான வீடு கிடைக்கல. ஒரு வாடகை வீடு கூட சரியான வீடு இல்லை, ஒரு ஒத்தி வீடு இல்லை, ஒரு சொந்த வீடு இல்லை. கர்த்தர் 3 விதத்திலேயே வீடை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு நீங்கள் படிப்புக்காக ஜெபம் பண்ணுறீங்க. மேல் படிப்புக்காக பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்கள் விரும்பின படிப்பை நான் தருவேன்னு சொல்லுகிறார். இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.